ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, இன்றைக்கி சூப்பரான ஒரு கருப்பு உளுந்து கஞ்சி தான் நம்ம செய்ய போகிறோம். 20 வயசுலேயே இடுப்பு வலி, 30 வயசுலேயே மூட்டு வலி, படியேறனா நமக்கு முழங்கால் வலி எல்லாம் வருது இல்லையா? அதுக்கெல்லாம் இந்த கஞ்சி, இந்த கருப்பு உளுந்து கஞ்சி வந்து ரொம்ப ஒரு தீர்வாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே பாருங்கள், ஒரு 3/4 கப்பு கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து. நீங்கள் முழு உளுந்து உடச்ச உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணியில் சேர்த்துருக்குறேன். நம்ம 1 டம்ளர் அரிசிங்கிறதுனால கஞ்சியாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால 3 to 4 டம்ளர் வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து இருக்குது. நீங்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசி, எந்த அரிசினாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து பாருங்கள், கருப்பரிசி எடுத்துருக்குறேன். இந்த கேரளா மட்டையரிசி இருக்கு இல்லையா, அது மாதிரி. நான் இது வந்து கொஞ்சம் வேக லேட்டாகும், அதனால் நான் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். கூடவே பாருங்கள், கீரின பச்சை மிளகாய் 1, சின்ன துண்டு பெருங்காயம். நீங்கள் பெருங்காயத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். பொடியாக நெருக்குன இஞ்சி. பாருங்கள், பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு, நீங்கள் 10 பல்லு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5-6 மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லை எல்லாமே சேர்த்தாச்சு. நீங்கள் உப்பு கலந்தோன்னு உப்பு கூட பார்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையானது வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வரட்டுங்க. பாருங்கள், நல்ல ஒரு 5 விசில் வந்துருச்சு. வந்து பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. சூப்பராக நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். அந்த கருப்பு உளுந்து வந்து எலும்போட அடர்த்தியை அதிகமாக்கி நல்லா ஸ்ட்ராங்காக்கும் எலும்பை. அப்புறம் ரத்தத்தோட சர்க்கரை அளவையெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் தண்ணியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட நல்லா பச்சை தேங்காய், சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். பச்சை தேங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், பச்சை தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், ஊறுகாய் இருக்குது. சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தேனாமிர்த மாதிரி ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பை, தேங்க்யூ.